சேலத்தில் ஒரு 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 நபர் 45 வயது 3 டைம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வயிற்ற கழுவுறாங்க. குடிச்சு 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 வயிற்றுல நிறைய ஓட்டை. டாக்டர் சொல்கிறார், இனி அடுத்த டைம் குடிச்சேன்னா நீ செத்துருவ சாவுதான் அப்படின்றாங்க. ஆனால் அந்த அம்மா, இது நடந்த சம்பவம், தொடர்ந்து தேவாலயத்தில் தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 கல்யாணம் பண்ணி 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவருடைய குடியினால மாற்றவே முடியல. இவர் சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது வீட்டு மேலே ஹாரன் கட்டி சர்ச்சுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு பாட்டு போட்டு விடுவார், சினிமா பாட்டு. அவ்வளவு மோசமான மனுஷன். பாஸ்டர்கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவுடைய பேரை சொல்லி, அவளை வெளியே அனுப்புறியா இல்லையா, அவளை இப்போ வெளியே அனுப்பலைன்னா என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது சத்தம் போடுற ஆள். ஆனால் இந்த அம்மாவுடைய ஜபம் இல்லை, என் பையன் மாறுவான், என் பையனை ஆண்டவர் மாற்றுவார். திடீர்னு கஞ்சா குடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரோக் படுத்த அங்கே டீ கடையிலேயே கை கால் 2மே வராமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போட்டு அவன் போயிட்டான். ஒரு தனி அறையில் படுத்து கிடக்கிறாரு. இனி வாழ்க்கையே இல்லை. 2 கை காலும் விளங்கலை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் கூட்டி போகிறதுக்கு அம்மாவால் தூக்க முடியாது. ரொம்ப உடம்பு தவழ்ந்து போய் பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. 2 காலும் விளங்காமல் போயிடுச்சு. எப்படி இப்படி ஆகுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு, அரளி விதை இருக்கு பாருங்களேன், கிராமம், கொஞ்சம் பொறிச்சிட்டு வா, உனக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறேன்னு பணம் கொடுத்து அந்த பிள்ளை அரளி விதையை எடுத்துகிட்டு வந்தா இவரே தவழ்ந்து போய் அம்மியில் வச்சு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு, இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ மாட்டேன்னு அவங்க அம்மா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகும்போது இந்த வீட்டில் இந்த வேலை நடக்குது. ஃபுல்லாக குடிச்சு படுத்துட்டார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். சாயந்தரம் 3 மணிக்கு அம்மா சர்ச்சிலேருந்து வர்றாங்க. இவருக்கு தாங்கவே முடியல, இவர் சாகலை. அம்மாவை பார்த்து அழுறாரு, அம்மா இந்த மாதிரி நான் குடிச்சிட்டேன், பட் நான் சாகலை, எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போகாதீங்க, எனக்கு நான் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் இருக்கிற ஒரு அறையில் அந்த ரூமை அடைச்சி போட்டிருக்காரு. ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீ எனக்கு பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அன்னைக்கு அதே அறையில் முழங்கால் படிட்டாரு. கம்ப்ளீட்டாக நார்மல். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் இவருக்குள்ளே இருக்கிற விஷம் இந்த விஷத்தை முறிச்சிருச்சு, இவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மிஷினரியாக ஒப்பு கொடுத்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தாட்கள் இருக்காங்க. ஒரு சின்ன கம்யூனிட்டி தான், ஒரு 100 பேர் 200 பேர் வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை இங்கே இருந்து அரிசி பருப்பு எல்லாம் சுமந்துட்டு போய் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் வச்சிருக்கிறார் அவரை. இது நேரடியாய் நான் பார்த்த சாட்சி, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி. ஒரு தாயாருடைய விசுவாசமான ஜபம், ஒரு தாயாருடைய கமிட்மெண்டான அதை ஃபிக்ஸ் பண்ணின ஜபம் கர்த்தர் செய்வார்னு அவங்க நியமித்த அந்த ஜபத்திற்கு இன்றைக்கு அவங்க கண்கள் காண தன்னுடைய பிள்ளையை ஊழியக்காரனாய் அவர் நிறுத்த முடியுமானால் நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அற்புதத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இயேசுவே, அந்த விசுவாச அளவை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே தட்டி எழுப்ப விரும்புவாராக. அவர்தான் உங்களுக்குள்ள வைக்கணும். பாஸ்டர், எத்தனை வார்த்தை பேசினாலும் எனக்குள்ள நம்பிக்கை வரமாட்டேங்குதே, எனக்குள்ள விசுவாசம் வரமாட்டேங்குதே, என்னால் விசுவாசிக்கவே முடியல பாஸ்டர், எனக்கு தெரியுது, ஆனால் எப்படி நான் நம்புறது? இதை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுல இந்த போராட்டம் நிற்கலையே, சூழ்நிலை மாறலையே. ஆனால் ஆண்டவர் உங்களை பக்கத்தில் நின்று கர்த்தர் சொல்றார், இல்லை, நீ நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்ப சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்க நம்பி ஜெபம் பண்றோம், நாங்க நம்பி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. நாங்க விட போறது இல்லை.